இங்க பாரு வசந்தி, பண்றதையும் பண்ணிட்டு தேவையில்லாம என்ன இழுக்காது. எல்லாம் ஒன்னாலதான் பாத்துக்கோ. என்ன என்னால? சும்மா உங்க தப்பா மறைக்கிறதுக்கு எல்லா பழையும் தூக்கி ஏன் மேல போடுறீங்களா? எல்லாம் உங்களாலதான். இங்க பாரு, கொஞ்சமாவது வயசுக்கு தக்கன மாதிரி நடந்துக்கிறியா? இப்ப நீ தான் பண்ணேன்னு சொன்னா இப்ப நான் என்ன உன்னைய கடிச்சு முழுங்கிற போறேனா இல்ல வீட்டை விட்டு துரத்திட போறேனா? ஆமா, தெரியாம பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறத விட்டுட்டு சும்மா எல்லாம் ஒன்னால என்னைய சொல்லிக்கிட்டே இருக்க. ஓ, வீட்டை விட்டு வேற அனுப்புவீங்களா? இப்படி வேற உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கா? இங்க பாரு, சும்மா நான் சொல்ற வார்த்தையெல்லாம் வச்சு திருச்சி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காத. செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு ஆமா சாரி தெரியாம பண்ணிட்டேன்னு ஒத்துக்கோ. அதோட எல்லாம் முடிஞ்சு போயிரும் பாத்துக்கோ. இப்படியே வளர்த்துக்கிட்டே போகாத. அதுக்கு நீங்க வயசுக்கு தக்கன நடந்துக்கிறீங்களா? நீங்க செஞ்ச தப்பு ஒத்துக்கிட்டு சாரி கேக்குறீங்களா? எப்பனாலும் சரி, நான்லாம் தப்பு செஞ்சேன்னா சாரி கேட்டுருவேன் உடனே. அதை விட்டுட்டு உங்களை மாதிரி இப்படி வளர்த்துக்கிட்டு ஈகோ பிடிச்சிட்டே சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டேன். என்னது, தப்பு பண்ணா உடனே சாரி கேட்டுருவியா? எந்த காலத்துல நடந்துச்சு இது? எல்லா தடவையும் நான் தான் உன் காலில் விழுந்து சாரி கேட்டிருக்கேன். நீ ஒரு தடவையாவது சாரி கேட்டிருக்கியா இது வரைக்கும்? பாருங்க, உங்களுக்கே தெரியுது நான் ஒரு தடவை கூட சாரி கேட்கலன்னு. அப்ப என்ன அர்த்தம்? எல்லா தடவையும் நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்க, இந்த தடவையும் நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் தப்பு பண்ணாத சாரி கேட்கணும். நான் தப்பே பண்ணல, அதான் இது வரைக்கும் சாரி கேட்கல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சரிதான், இனி இந்த தடவை நம்ம தான் சாரி கேட்கணும். யாருக்கிட்ட?